ரிஷபராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? மீன மனையிலிருந்து மேசத்துக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி அங்கே மேச மனையில் ஆட்சி பலத்தோட உட்கார்ந்துருக்க போகிறார். இந்த நிகழ்வு எப்போ நடக்குதுன்னா 11/5/2026. அப்போ செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட 20/6/2026 வரை மேசத்தில் உட்கார்ந்துருக்க போகிறார். இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ரிஷபத்துக்கு யார் அப்படின்னா 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே, அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் அதிபதியும் அவரே. அப்போ செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைய போகிறார். அப்போ விரயம் கொடுக்க போகிறது. அப்போ விரயத்தை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ண போறீங்க. அப்போ நிறைய செலவு செய்ய போறீங்க. அப்போ செலவு செய்கிறீங்கன்னா அப்போ வருமானம் வரணும் அல்லவா? அப்போ வருமானம் வரக்கூடிய அமைப்பு, அதே சமயத்தில் செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அந்த செலவுகளை சுப செலவுகளாக, அப்போ செவ்வாய் வலிமையா இருக்கா, அப்போ இடம், நிலம், வீடு இதெல்லாம் வாங்குவதற்கு உகந்த காலம். அதே சமயத்தில் உங்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு செலவுக்காக செலவு செய்யக்கூடிய, அதாவது கல்விக்காக, உயர்கல்விக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை, அல்லது திருமணத்துக்காக செலவு, அதாவது உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளினுடைய திருமணத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமைய இருக்கிறது. அதே சமயத்தில் வருமானம் வரும். அந்த வருமானத்தை சேமிப்பதிலும் ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் உங்கள் மனசில். அதாவது நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இன்வெஸ்டும் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் செவ்வாய் வலிமை பெறுகிறது. செவ்வாய்ங்கிறது தைரிய வீரியத்துக்கு காரக கிரகம் தான் செவ்வாய். அப்போ துணிச்சலோடு செய்யக்கூடிய தன்மை, எதுக்கு பயப்பட போவதில்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு மனசில் உருவாகும். ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு கண்டிப்பாக இருக்கும். ஒன்று தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எதை சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதில் ஜெயிக்கணும் என்கின்ற எண்ணம் ஆழ்மனதில் கண்டிப்பாக விதைக்கப்படும் இந்த காலகட்டத்தில். அதுவும் 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது கண்டிப்பாக டிராவல் அப்படிங்கிறது உண்டு. அதாவது தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும் ஒரு டிராவல் செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சிறு தூரமாக இருக்கட்டும் அல்லது தூரம் தேசமாக இருக்கட்டும், ஒரு பிரயாணம் என்பது நிச்சயமாக உண்டு. யாரெல்லாம் வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் சக்சஸை கொடுக்கும். அப்போ டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்போ டிரான்ஸ்ஃபர் உண்டு, ப்ரமோஷன் உண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் 7ஆம் அதிபதியும் அதே செவ்வாய் பகவான் தான். அப்போ 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ கணவன் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் கிடைக்கும். நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணப்பாடு உண்டு. அல்லது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு தொழிலை செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தில் செயல்பட போகிறார். அஸ்வினி அப்படின்னா கேதுவனுடைய நட்சத்திரத்தில். அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் செயல்படக்கூடிய காலகட்டம் என்னன்னா 11/5/2026 28/5/2026 வரை. அப்போ கேதுனாலே ஒரு சர்ப்ப கிரகம். அப்போது செவ்வாய் கேது காம்பினேஷன் வந்தாலே அந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணை, விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுருங்க.
ஏன்னா செவ்வாய்ங்கிறது பொதுவாக உங்களுக்கு 7ஆம் அதிபதி. அது கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது கேதுங்கிறது ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லது சுருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ என்றைக்கோ நடந்த பிரச்சனைகள்லாம் இழுத்து விட்டு ஒரு சண்டைக்கு வருவதற்கான வாய்ப்புகள், அல்லது உங்களுடைய குடும்ப விஷயத்தில், கேது அப்படின்னாலே அந்நியர்களை குறிக்கும், அந்நியர்கள் உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ள வராமல் பார்த்து கொள்வது இந்த ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணியில் பிரயாணம் செய்ய போகிறார். ஸோ இது எந்த பீரியட் அப்படின்னா 29/5/2026 15/6/2026. அப்போ சுக்கிரன் என்பது உங்கள் ராசிநாதன். அப்போது செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் எண்ண ஓட்டங்களை, அதாவது உங்கள் எண்ணங்கள், உங்கள் மனசில் என்ன தோன்றிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் அல்லவா? அப்போ நீங்கள் நினைக்கிறது செயல்படுத்தக்கூடிய தன்மை. கடந்த மாதத்தில் எதை செய்ய முடியாமல் அப்படியே விட்டு வச்சுருந்தீங்களோ அதை எடுத்து செய்வீங்க. அப்போது உங்களை உயர்த்துவதற்குண்டான சில தன்மைகளை கண்டிப்பாக உண்டு. அது எப்படின்னா, செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் வந்தாலே நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், ஸோ இதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். சுக்கிரனுங்கிறது கலைத்துறை. அந்த கலைத்துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டாக்கும். அப்போ கலைத்துறையில் சினிமா சார்ந்த துறை இல்லை, ஊடகவியல் சம்பந்தப்பட்ட துறையில், அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிறது, அதாவது சுக்கிரனுங்கிறது கண்டிப்பாக பாட்டு, மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரியாவதற்கான வாய்ப்புகள் ஒரு சில ரிஷபத்துக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அந்த சுக்கிரனுங்கிறது 6ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் அதிபதிங்கும்போது கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். தொழிலுக்காக, வேலைக்காக, வியாபாரத்துக்காக கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கும், அல்லது கடனை அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். எதிரிகள், எதிரி தொல்லைகள், ரியல் எஸ்டேட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாவே இருக்க போகுது. ஹெல்த்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா செவ்வாய் 12ஆம் அதிபதி இல்லவா, சுக்கிரன் 6/12 காம்பினேஷன் வருதா, அப்போ ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக. அதாவது உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றும், உடற்பயிற்சி செய்யணும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த் முக்கியம், பணம் கூட எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், பட் உடலில் முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உணரக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகையில் பிரயாணம் பண்ண போகிறார். எந்த காலகட்டம்? 16/5/2026. அப்போது கிருத்திகை சூரியனுங்கிறது உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி. அவர் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அது புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சுகத்தை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்கள் முன்னாடி நிற்கும். அப்போ ரொம்ப நாள் ஆச்சு சார், இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், சொந்த வீடு கட்டணும், சொந்த வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணத்தை ஆழ்மனதில் அதிகமாக விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரிஷபத்துக்கு. அல்லது வாங்கணுங்கிற முடிவு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம். ஏன்னா 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனங்களை குறிக்கக்கூடிய அமைப்புலவா. அப்போ வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ 4ஆம் இடத்து வாயிலாக சில விஷயங்கள் செய்து முடிப்பீர்கள். அப்போ தன்னுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. அதிகாரம் மிக்க விஷயங்கள் சிறப்பு பெறும். சூரியன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கூடுதல் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம். தகப்பனால் ஆதாயம்,
அதாவது தகப்பனுடைய சொத்துக்கள் கிடைக்கிறது, அல்லது தகப்பன் சார்ந்த தொழிலில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, அல்லது தகப்பன் உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கிறது, இந்த மாதிரி தகப்பன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம். அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் சூரியன் 2 சேர்ந்தாலும் வச்சுக்க அந்த கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். அந்த கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். ஹீட்டு உஷ்ணத்தன்மை கண்டிப்பாக அதிகமாகும். எலும்பு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு எடுத்துக்கொள்ளணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தாலே டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவீங்க. வேலையை டக்குன்னு விட்டுட்டு அடுத்தது பார்க்கலாம், அந்த இடத்துல அந்த டிசிஷன் எடுத்துருவீங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் இந்த காலகட்டம் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி பலத்தால் அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது.